வணக்கம் சார். வணக்கம் சைமன். பரபரப்பான இந்த அரசியல் சூழல்ல திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே கூட இணைஞ்சிட்டாரு. அது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, டிஎம்கே கூட இணைய போகிறார், டிடிவி ஓபிஎஸ் அவங்க கூட இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு டிவிகே கூட இணைஞ்சிட்டாரு. எப்படி சார் பாக்குறீங்க? அவர் வந்தபொழுது கேட்டதுக்கு நீங்க டிவிகேல இணைய போறீங்களாமே அப்படின்னு, இல்ல ஆமா எதுவுமே சொல்லலை. இல்லைன்னு மறுக்கலன்னும் போது அது ஏறக்குறைய 90% உறுதியாயிடுச்சு. உடனே போய் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணார். சபாநாயகரிடம் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்படி வரும்பொழுது அமைச்சர் சேகர் பாபு அவரை மீட் பண்ண உடனே டக்குன்னு நாய் வச்சு அடுத்த நிமிடத்துலேருந்து அவர் டிவிகேக்கு போக போறாரா டிஎம்கேக்கு போக போறாரா அப்படின்ற இது ஆயிடுச்சு. நீங்க அதிமுகவில் இருந்து வந்த மனோஜ் பாண்டியன் கூட கட்சியில சேர்ந்த பிறகு தான் ராஜினாமா பண்ணியிருப்பாரு. இவர் ராஜினாமா பண்ணிட்டு சேரணும்னு முடிவாயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 7 மணி வரைக்குமே அவர் டிவிகேவா டிஎம்கேவான்ற ஒரு பெரிய விவாதமே ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்லைங்க, அவர் பனையூருக்கு தான் வராரு, விஜய் தான் மீட் பண்றாரு அப்படின்னு. அவர் நேராக வீட்டுக்கு போல அப்படின்னு அவர் மகாபலிபுரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியில இருக்காரு. அப்புறம் வேற ஒரு ரகசிய இடத்துல இருக்காரு. ஒன்னும் காரணம் இல்லை, மனசை மாத்தி அவரை தங்களுடைய கட்சிக்கு கூட்டுன்னு போயிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருந்தது. அப்புறம் பார்த்தா ஆதவ அர்ஜுனாவுடைய பண்ணை வீட்டில் அவர் இருந்ததா, இதெல்லாம் ஒரு தகவலாக தான் இருந்தது. தங்கிட்டு இருந்தாரு பனையூர் பக்கத்துலேயே அப்படின்னு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்தாங்க, மீட் பண்ணாங்க. பரஸ்பரம் இதெல்லாம் இணைப்பு விழா இணைப்பு விழாவாக நடந்தது. அதை தொடர்ந்து முன்னாள் அதிமுக எம்பி சத்யபாமா, அதை தொடர்ந்து சில தலைவர்கள் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இணைஞ்சாங்க. இன்னும் பெரிய பெரிய தலைங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்குது. இது நினச்சது தான். இதனால் டிவிகேவுக்கு ஒரு பெரிய லாபம் சொல்லலாம், பெரிய லக்கு. செங்கோட்டையன் வந்ததுனால செங்கோட்டையனுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னா இனி போக போக தான் தெரியும். ஏன்னா 77 வயசாகுது, 50 வருட அரசியல் அனுபவம், 9 முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது. மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் என சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு வாய்ந்த ஒரு நபராக இருந்தவர். இன்னைக்கு நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த காலகட்டத்திலே ரூட்டுதலை அவர் அரசியலில் அவர் தான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு ரூட்டு போட்டு கொடுத்தவர். சிதம்பரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குமா, நடந்து முடிஞ்ச பிறகு எம்ஜிஆர் அடுத்து திருவாரூர் போறாருன்னா திருவாரூர்ல அவ்வளோ பெரிய கூட்டத்தை செங்கோட்டையன், திருவாரூர் முடிஞ்சு திருச்சிக்கு அப்படின்னா திருச்சியில வரலாறு காணாத ஒரு கூட்டம் நிக்குமா. இதுல ஒரு பியூட்டின்னா இதை மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கும் அந்த கலப்பணியாற்றி இருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, ஒரு முக்கியமானதுன்னா அந்த கூட்டம் இந்த தலைவர்கள்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த ஊருங்களில் இருக்குல்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ் பயணியர் விடுதி, அங்கே போய் தங்கின உடனே இவர் போய் படுக்க மாட்டோம், சேர் போட்டு உட்காந்து வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான மனிதராக களப்பணியாற்றத்தில் இதுவாக இருந்ததால் அந்த அரசியல் அனுபவம். ரெண்டாவது, யாரையும் கடிந்து பேசக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ரொம்ப கால்குலேட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு போகக்கூடியவர். அந்த அனுபவம் தான், அந்த அனுபவசாலி தான் டிவிகேவிற்கு தேவை தேவை தேவைன்ற ஒரு விஷயம் இருந்தது. அந்த இடத்து கரெக்டாக டிவிகே இவருக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. இனி இவரை எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்வி. அமைப்பு செயலாளர் அப்படிதான். அமைப்பு செயலாளர் அப்படின்னு கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்தணும். இன்னைக்கு தாவேகாவுடைய கட்சியினுடைய உட்கட்டமைப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாரும் இளைஞர்கள், அவங்களுக்கு அனுபவம் கம்மி. முதல் தேர்தலை சந்திக்கிறவங்க கிட்டத்தட்ட 80 விழுக்காடு இருக்காங்க. விஜயே முதல் தேர்தலை சந்திக்கிறார். இளம் அரசியல்வாதி, ஒரு கூத்தாடி அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார். இப்படி கூட விமர்சனம் அப்படிதானே, அப்படி கூட சொல்லலாம். என்ன நடிகர் அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு உட்கட்டமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உட்பூசல்கள் நிறைய வரும் தேர்தல் நெருங்க. இதை சரி செய்யறதுக்கு அனுபவசாலி ஒருத்தர் வேணும் அப்படின் பொழுது 50 வருடம் அரசியலுக்குள்ள இருந்த ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னு. அந்த அமைப்பு செயலாளர்னு வரும்பொழுது நீங்க தாவேகா நீங்க வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, மற்ற பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வலுவா இருக்கும் பொழுது இந்த கொங்கு மண்டலத்துல பயங்கர வீக்கா இருக்கிறாங்க அப்படின்போது இவருடைய அந்த ஆலோசனை, இவருடைய செல்வாக்கு தாவேகாவிற்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்பது மாற்று கருத்து கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க எப்படி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜயே சொன்னதா கூட, நேற்று கூட ஒரு முக்கியமான நிர்வாகிகள் நீங்க சொன்ன நபர்கள்லாம் கூட கூப்பிட்டு விஜய் சொன்னது என்னன்னா, எந்தவித ஈகோ கிளாஷு, எந்தவித கம்ப்ளைண்ட் எதையும் கொண்டு வரக்கூடாது நீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவர் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லைங்களா. நீ ஒரு விஷயம் வரும், நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறேன், நான் நாளைய தீர்ப்புல இருந்து இருக்கிறேன், நான் விஷ்ணு படத்துல இருந்து இருக்கிறேன், இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. நம்ம கட்சி வளரணும், 2026 எலெக்ஷனை சந்திக்கணும்,
அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் எங்க காதுக்கு எந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வரணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு குழு ஒண்ணு தோணுனார் தெரியுங்களா, விஜய் வந்து அவருடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிற மாதிரியான ஒரு 20 பேர் கொண்ட குழு, அதை வந்து அப்படியே செங்கோட்டையனிடம் கொடுக்க போறாரு. ஏன்னா இவருடைய சொல்ல நான் இடத்துல எப்படி இருப்பாரோ அது மாதிரி இவர் சொல் பேச்சு நீங்க கேட்டு இவருடைய ஆலோசனைப்படி நீங்க நடக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் சைமன் வந்து எத்தனை மாநாடுகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை இதுவெல்லாம் பார்த்துருப்பாங்க. வந்து ஒரு கரூர் சம்பவம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இப்போ இந்த மாதிரியான அனுபவசாலிகள் இருக்கும்போது அவங்களாம் ஸ்மெல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களாம் அந்த இது தெரிஞ்சிடும். வந்து தம்பி வேணாங்க, வண்டியை வந்து ரைட் எடுக்க, யூ டர்ன் எடுங்க, இது சரிப்பட்டு வராது, இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, வேற விதமாக அதை கொண்டு போகலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு செங்கோட்டையன் பலமாக இருப்பார். அவரை தொடர்ந்து இன்னும் சில அரசியல்வாதிகள்லாம் வரப்போகிறார்கள்னு ஒரு தகவல் இருக்கு. சார், இப்போ விஜய் சார் கூட புஷியானந்த் அவர்கள் தான் க்ளோஸா இருக்காரு, அவர்கிட்ட தான் அடிக்கடி பேசுறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் நமக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே நமக்கு வந்து தெரியும். பட் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து உள்ள என்டர் ஆகும்போது அவரு விஜய் சாரை ஸ்ட்ரைட்டா கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல திரும்ப புஷியானந்த் அவர்கள்ட்ட பேசி அங்க இருந்து அப்படிதான் போகணும்? ஒரு மூத்த தலைவர், அரசியல் அனுபவசாலியா ஒருத்தர் வரும்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவருடன் சேர்ந்து அடிக்கடி மீட்டிங் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது ஒரு காலத்துல இருந்தது. இப்போ செல்போன்ல கூட பேசிக்கலாம்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது, வீடியோ காலில் கூட பேசிக்கலாம் அப்படின்போது நிச்சயமாக செங்கோட்டையன் விஜயை சந்தித்து தான் ஆக வேண்டும். விஜயிடம் நேரடி தொடர்பில் தான் இருக்க வேண்டும். நீங்க இவரை சுத்தி அவரை சுத்தி போறதுலாம் வந்து இருக்காது. இது அது அவங்களுக்கே தெரியும். இதுல போய் என்ன இருக்குது வந்து ஓகே சார், விஜயே வந்து இன்னும் கேட்டா வந்து அவர்கிட்ட ஆனா என்னென்ன ஆச்சு, எது என்ன பிரச்சனை, இந்த மாதிரி போறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சார், இப்போ அதிமுக வந்து கொங்கு மண்டலத்துல பயங்கர ஸ்ட்ராங் சார். அவங்க வந்து இந்த 10 தொகுதி இருக்குன்னா 10 தொகுதியில மினிமம் 8 to 9 தொகுதி வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. அதிமுகவுக்கும் அங்க நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டு டிவிஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்ல சார் அந்த இடத்துல? நிச்சயமா வந்து நீங்க நல்ல கேள்வி. வந்து ஏற்கனவே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் வந்து விஜய் பண்ணிட்டு இருக்காரு. கொள்கை எதிரியை கூட அவர் அதிகமா விமர்சிக்கிறது இல்லை, அரசியல் எதிரியை தான் விமர்சிச்சுட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது திமுகவுடைய ஓட்டு இவங்களுக்கு, குறிப்பா சிறுபான்மையினர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டும் விஜய்க்கு தான் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. வந்து அவங்களே ஒரு அதிருப்தியில இருக்காங்கன்னா அது எந்த அளவுக்குன்னு எலெக்ஷன் வந்த பிறகுதான் தெரியும். இதை தாண்டி இதை கூட சொல்லிட்டு இருந்தாங்க, செங்கோட்டையன் வந்து இவ்வளோ ஆளுமையா இருந்துட்டு 50 வருஷம் அரசியல் இருந்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடலாம் இருந்துட்டு இவர் வந்து தாவேக்கா மாதிரியான ஒரு சின்ன கட்சியில போய் சேர்றது நெருடலா இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இதுல போய் என்ன நெருடல் இருக்கு? அவர் போய் திமுகவில் சேர்ந்தாதான் நெருடலான ஒரு விஷயம். நீங்க அண்ணா திமுக தான் வந்து எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா ஸ்டாலின் இப்படி இதுதான் வந்து இப்படி இருக்கிற அரசியல்ல வந்து நீங்க அங்க போனாதான் நெருடலான ஒரு விஷயம். வந்து தவேகா மாதிரி வந்த பிறகு இப்ப நீங்க சொல்ற மாதிரி கொங்கு மண்டலத்துல அதிமுகவிற்கு ஒரு பலமான ஒரு இடம், அங்க ஒரு கணிசமான வாக்கு இருக்குது, இவரும் செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுடைய கொங்கு மண்டலம் தாண்டி தமிழகம் முழுக்க அதிமுகவுடைய பெரும்பான்மையை ஓட்டு தவேகா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா திமுக ஓட்டை விட அதிமுக ஓட்டை தான் தவேகா நிறைய பிரிக்க அந்த வாட்டி. இதுதான் சார் எல்லாருமே பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகன்றது ஒரு பெரிய கட்சி, அது வின் பண்ணணும்னா அதுக்கான ஓட் டிவிஷன் கண்டிப்பா பெருசா இருக்கணும். பட் இப்போ வந்து டிவிகே உள்ள வந்ததால டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அதுல கொஞ்சம் பேர் வேணா டிவிகேக்கு போடலாம். பட் இப்போ ஏடிஎம்கே ஓட்டையும் டிவிகே எடுத்து அவங்க ஓட்டையும் டிவிகே எடுத்து ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்கிறாங்களோ, அதனால டிஎம்கே வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமா போயிடுது. ஆல்ரெடி வந்து இளைஞர்களுடைய ஓட்டு கணிசமா இருக்குது. இதுதான் இவரே சொல்லியிருப்பாரு செங்கோட்டையன் கூட பிரஸ் மீட்ல. பசங்களாம் வந்து சின்ன பசங்களாம், அம்மா நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். இதுதாங்க விஜயோடைய பெரிய பலமே அந்த கட்சிக்கு. வந்து நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் அப்படின்னு நம்ம சினிமா பாணியில சொன்னோம்னா அது காரணம் என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. குழந்தையே வந்து ஒரு சின்ன பையனே வந்து டிக்கெட் எடுத்து கவுண்டர்ல எடுத்து படம் பார்த்துற அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்க போய் படம் பார்க்கலாம், படம் பார்க்கலாம், சரி பையன் ஆசைப்படுறான் ஃபேமிலியோட கிளம்பும் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முறை நீ வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், சரி சின்னம் கிடச்சுன்னா அந்த சின்னத்தை சொல்லி இதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓட்டு கணிசமான ஓட்டமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஆல்ரெடி வந்து இளைஞர்களும் இந்த 2K கிட்ஸும் பெரிய அளவில் வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பலம். அதனால வந்து கணிசமான ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் 2026 தேர்தலில் வந்து நம்ம வந்து ஜோசியம் சொல்ல முடியாது. வந்து அந்த நேரத்தில் இன்னும் இருக்குது. வந்து காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும், என்னென்னாலும் மாறலாம். வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கேக்கு அது ஃபேவராக மாறலாம், தாவேகாவுக்கு ஃபேவராக மாறலாம். அந்த நேரத்தில் எது வேணாலும் சும்மா இப்போ வந்து ஆருடம் சொல்ல முடியாது.
சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏடிஎம்கேல இருந்து வெளியே வந்ததால நிறைய பேர் வந்து ஏடிஎம்கே அவ்வளவுதான், இதுக்கு மேல ஏடிஎம்கேவால எந்திரிக்க முடியாது, அவங்களோட எல்லா கிரெடிபிலிட்டியுமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து பரவலா போயிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தா அந்த கட்சியே இல்லாம போயிடுமா சார்? அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேவோட இன்னொரு பெரிய பலம் என்ன தெரியுங்களா? ரெட்டை இலைன்ற ஒரு சின்ன எம்ஜிஆர்ன்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு மக்கள் செல்வாக்கு, ஒரு 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 அது என்ன சொல்றது, இன்னும் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதனால்தான் விஜய் பார்த்தீங்கன்னா சமீபமா எம்ஜிஆருடைய அரசியல் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் மர்மயோகி படத்தினுடைய டைலாக்லாம் எடுத்து பேசுறாரு வந்து. அது காரணம் வந்து எம்ஜிஆருடைய அந்த தொண்டர்களை, எம்ஜிஆருடைய அபிமானிகளை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு. அதனால வந்து ஒருத்தர் வந்துட்டாங்க வந்து ஏடிஎம்கே அழிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. இப்போ எம்ஜிஆருடைய அந்த வளமே இந்த 2 விரலை காட்டுறது தான் வந்து. அதனால அங்கே ஒன்றும் திரும்ப இது இப்போதைக்கு நம்ம, ஏன்னா யாரும் இப்போ வெளிப்படையாக கூட்டணி அறிவிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஜனவரி தாண்டி பிப்ரவரியில் அறிவிக்கும் போது அந்த கூட்டணியை வைத்து தான் பலம் என்னன்னு வந்து தெரிவிக்கிறோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யார் எவ்வளோ இடத்துல வந்து ஜெயிப்பாங்க, யார் எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு வந்து தேர்தல் நெருங்க தான் தெரிய வரும். சார் காங்கிரஸ் வந்து இப்போ கூட்டணி வைக்கிறதா இருந்தாங்க, ராகுல் காந்தி அவர்கள் பேசினது கூட உண்மை அப்படின்னு கூட செல்வ பெருந்தகை அவர் கூட சொல்லியிருந்தாரு. பட் அவங்க வந்து திரும்ப டிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்க போறாங்க, அதுக்கான குழுலாம் அமைச்சிட்டாங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதுக்கு. இந்த பெரிய கட்சி வந்து இங்க சேரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அது இப்போ இல்லை அப்படின்னு ஆனதால டிவிக்கே தனித்து தான் நிற்குமா? கூட்டணி இப்போ அறிவிக்க மாட்டாங்கல்ல உங்களுக்கு. ராகுல் காந்தி பேசுறது உண்மை, ராகுல் காந்தி விருப்பப்பட்டது ரைட்டு. ராகுல் காந்தி வந்து அடுத்து வந்து இந்தியாவில் இளைஞர்களுடன் நம்முடைய கட்சியை வந்து கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் அவருக்கு ஆசை இருக்குது. விஜய்க்கு ஆதரவு மதுரை மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரா மாதிரிலாம் இருந்தது வந்து. இங்க பாத்தீங்கன்னா நீங்க இங்க தமிழக காங்கிரஸுக்கு டிஎம்கே கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு பவர் வந்து. இங்க டிஎம்கே வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க வந்து. நீங்க அங்க வேற டிவிக்கேன்னு இல்லை, வேற கட்சியில போனீங்கன்னா பலவீனம் ஆயிடும் வந்து. நீங்க அகில இந்திய காங்கிரஸ், இந்தியா முழுக்க இருக்கிற காங்கிரஸை தாண்டி தமிழக காங்கிரஸை பேசும்போது அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த கூட்டணி அப்படின்றது வந்து நீங்க இவ்வளவு சீக்கிரம் அதை யாருமே அறிவிக்க மாட்டாங்க வந்து. நீங்க தேர்தல் அறிக்கையே கூட பாத்தீங்கன்னா முழுசா சொல்ல விஜய் வந்து ஒரு 2 பாயிண்ட் சொன்னதுக்கு இப்போ வரைக்கும் சீமானெல்லாம் கொந்தளிச்சு பாடா போடான்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. டே சொந்த வீடு கொடுத்துட்டு போறியாடா நீ, டே பைக் வாங்கி இது பண்ணிட்டு போறியாடா, கார் வாங்கி. போன வீடியோல கூட நீங்க கூட சொந்த வீடு கட்டி தராங்க. ஆமா சார். இல்ல அவர் வந்து அது வாக்குறுதியா கொடுக்கனால அவர் பேசும்போது அனைவருக்கும் சொந்த வீடு அப்படின்னு சொன்னாரா, அதுலயே எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே தான் இருக்கு. பட் அவரு சொன்னதால நல்லா இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள பொருளாதாரத்திற்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும், கூட ஒரு காரை இருந்ததுன்னா இன்னும் சுபிட்சமா மாறிடும் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது நான் வந்து சார் இருந்தா நல்லா இருக்கும் ஒரு கட்சியை சொல்றாருல்ல, உங்களுக்கு தெரியும் ரைட்டு சொல்றாருங்க இல்லைங்களா வந்து. இது கூட எதுவுமே சொல்லாம இருந்தா எதுவும் சொல்ல மாட்டேன்றாருன்றீங்க விஜய் வந்து. ஏதாவது சொன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு விமர்சனம் சொல்றீங்க. இப்ப விஜய் என்னதான் பண்றது வந்து இல்ல அவரு பண்ண போறாரு. அவர் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு மானியம் கொடுத்தோ இல்ல ஏதோ ஒரு 50% கவர்மெண்ட் பே பண்ணியோ இல்ல அது அந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்னு. தேர்தல் அறிக்கை இவ்வளவு சீக்கிரம் விஜய் வெளியிட மாட்டாரு, சொல்ல மாட்டாரு வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹைதராபாத் எப்படி நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ ஒரே HBD பான்பராக் போட்டு துப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் சந்திரபாபு நாயுடுக்கு பிறகு ஹைதராபாத் வந்து சுவிட்சர்லாந்து மாதிரி நான் பார்த்தேன்னு ரஜினிகாந்த் சொன்னாரோ, அது மாதிரி வந்து எதிர்காலத்தில் நாங்க ஒரு வேலை வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க பண்ணுவோம் அப்படின்னு உறுதியா சொல்ல இருந்தா நல்லா இருக்கும். இனி வர காலகட்டங்கள்ல அது தேர்தல் அறிக்கையில வருமா என்னன்னு தெரியல வந்து தேர்தலுக்கு சொல்லுவாரான்னு. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.